Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல வெண்டைக்காய் துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெண்டைக்காய் துவையல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 10 வெண்டைக்காய் எடுத்துர்க்கேன். அது நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேங்க. அடுப்புல ஒரு pan வெச்சுக்கங்க. அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 2 உடச்சி சேர்த்துக்கங்க. அப்படியே முழுசாக சேர்த்திங்கன்னா மேலே வெடிச்சு விழும். அது கூடவே 10 பல் பூண்டையும் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதோட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம், 10 மிளகையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா செவந்து வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கொத்து கருவேப்பிள்ளை இதோட சேர்த்துக்கங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பெல்லாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு துவையலில் வளவளப்பு இருக்காது. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. அதில் இருக்கிற வளவளப்பெல்லாம் போயிடுச்சு. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொரகொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி எதுவுமே இப்போ நான் சேர்க்கல. இப்போ இதோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட டேஸ்டியான வித்தியாசமான வெண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Salem Traditional Kitchen இப்போ தான் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.